ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீல பக்திவினோத் டாக்கூருக்கு சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள். முதலாவது பணிவு, ரெண்டாவது ஆத்ம நிவேதனம். இதுக்கு பாத்தியெல்லாம் கீர்த்தனை படித்தேன். இன்றைக்கி தொடங்கிட்டு இருக்கேன். கோப்திரத்வே வரணா சொன்னால் கிருஷ்ணர் தான் எனக்கு பாலனை பண்ணிட்டு இருக்காரு. இது ஏற்றுக்கொள்கிறது. இதிலே முதலாவது கீர்த்தனை, की जानी की भले तोमार धामे ते हैनु शरणागत तुम्ही दयामय पतित पावन पतित तारणे रत. எனக்கு உன் தாமரை பாதத்திந்து சரண் எடுத்துட்டு எப்படி உன் தாமம் வரணும், அதுக்குள்ள சக்தி எங்கேருந்தா கிடைக்கும் தெரியாது. பகவான் தாமம் போகிறதுக்கே பகவான் தாமரை பாதத்தின் சரண் எடுத்துட்டு எப்படி போகணும் பகவான் தாமம், அந்த சக்தி எங்கேருந்தா கிடைக்கும் தெரியாது. ஓ பகவானே, நீ விழுந்த ஜீவன் மேலே ரொம்ப கருணை வச்சிருப்பேன். இந்த காரணத்தில் வேண்டிதான் நீ எப்பவுமே அவங்களுக்கு விடுதலை பண்ணிட்டு இருக்க. भरोसा हमार यही मात्र नाथ, तुम्ही त करुणामय तव दया पात्र नाही मोर सम अवश्य गुचाबे भया. ஓ பகவானே, நீ முழு கருணை வச்சிருக்கே, அதான் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நீ என்ன போலே உன் கருணைக்கு உள்ள வேற ஜீவன் பார்க்க முடியாது. எனக்கு உன் கருணை அவசியமாக கண்டிப்பாக தேவை இருக்குது. அதுக்கு வேண்டி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எனக்கு பௌத்திக வாழ்க்கையில் உள்ள எல்லா பயம் எடுத்துடுவே சொல்லி. आमारे तारीते काहर शक्ति अवनी भीतरे नाही, दयाल ठाकुर घोषणा तुमार अधम पामरे त्राही. இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே சக்தி கிடையாது எனக்கு விடுதலை பண்ண சக்தி. ஓ கருணை உள்ள பகவானே, நீ தானே சொல்லியிருக்கே, நான் இந்த உலகத்தை விழுந்தவங்களு பாவிகளுக்கு எல்லாம் நான் விடுதலை பண்ணிடுவேன் சொல்லி. सकल छाड़िया आसियाची आम्ही तोमार चरणे नाथ, आम्ही नित्यदास तुम्ही पालायिता तुम्ही गोप्त जगन्नाथ. ஓ பகவானே, நான் எல்லாம் விட்டு உன் தாமரை பாதத்தில் வந்திருக்கேன். நான் உனக்கு நித்தியதாசன். நீந்தா எனக்கு எப்போவுமே பாலனை பண்ணுவேன். எப்போவுமே என்ன, நீந்தா ஜெகநாதன், இந்த உலகத்துக்கு நாதன். तोमार सकल आम्ही मात्र दास, आमारे तारीबे तुम्ही तोमार चरण करीन वरण, आमार नाहीत आम्ही. உண்மை சொல்லணும்னு சொன்னால் எல்லாமே உனக்கே சேர்ந்தது. நான் இங்கே ஒரு தாசன் இல்லை, வேலைக்காரன் போல இருக்கேன். நான் உன் தாமரை பாதத்தில் சரண் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு முழு சுவாதந்திரம் விட்டு भगत विनोद कांदिया शरण लये छे तोमार पाए, क्षमी अपराध नामे रुचि दिया पालन कर होता है. நான் பக்தி வினோத டாக்கூர் கண்ணீர் போட்டு போட்டு உன் தாமரை பாதத்தில் சரணை எடுத்துட்டு இருக்கேன். தயவு செய்து என் அபராதங்கள் மன்னிச்சிட்டு எனக்கு உன் திருநாமத்தில் ருசி கொடுத்துடு. அப்படி எனக்கு பாலனை பண்ணு. இப்போது சில விஷயம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அர்த்தம் வேறு இருக்கும். அப்படி பாலனை பண்ணுறது சொன்னால் நான் இனி வேலை பண்ணுறது விட்டுவிடுவேன், பகவான் எனக்கு பார்த்துடுவார். ஃபஸ்ட்டு நம்ம புரியணும், எனக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம். பகவான் எனக்கு வேலைக்காரன்னா நான் பகவானுக்கு வேலைக்காரனா. நம்ம தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்.
நான் எல்லாம் கிருஷ்ணர் மேலே விட்டுருக்கேன், கிருஷ்ணர் எப்படி பண்ணார். கிருஷ்ணர் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு கரெக்டாக புரியணும், நம்ம ஒரு ஜீவனிಗೆ ಭಗವಾನ್ ஒரு சுவாತಂತ್ರ್யம் கொடுத்துருக்காரு. ತನ್ನ ಇಷ್ಟಂ ಬೋಲೆ ಪಣಲ್ಲ. ನಾ ಕೃಷ್ಣ ಭಕ್ತನಾವಲ್ಲ, ಶಿವ ಭಕ್ತನಾವಲ್ಲ, நான் நாஸ்திகனாவல. கிருஷ்ணரை கிடையாது. இந்த சுவாதந்திரம் எனக்கே இருக்கு இல்ல, இப்படி அப்படி ஒன்றும் கிடையாது. உண்மை இதுதான். ஒரு ஜீவனுக்கு சுவாதந்திரம் கொடுத்துருக்கு. அந்த ஜீவன் அது சரியான முறையில் உபயோகம் பண்ணால் சரி, துருபயோகம் பண்ணால் சரி. சரி, நான் கிருஷ்ண பக்தன். இப்போ கிருஷ்ண பக்தன் எப்படி இருக்கணும்? எப்போவுமே பணிவு, தனக்கே தோஷங்கள் பார்க்கறது, எப்படி நான் பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவான் தாமத்துக்கு போகுது. பகவான் விட்டு வேறு எனக்கு யாரும் கிடையாது. இது வெளியில் காட்டுறதல்ல, உள்ளே அந்த பாவம் வைக்கிறது. இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காரு, எந்த சக்தி வச்சு நான் தாமம் போக முடியும்? யோசனை பண்ணியிருக்கீங்களா? நம்ம எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட போகணும், எப்படி போக முடியும்? அந்த சக்தி அந்த கிருஷ்ணர் தான் கொடுக்கணும். எப்போ கொடுப்பாங்க? நம்ம முழுசாக அவருக்கு சரணாகத்தியான யார் இது பண்ணுவாங்க? அவரு ரொம்ப கருணை உள்ளவர். நம்ம சரணை எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு அவங்களு கோலோக தாம போகிறதுக்கு பலம் கொடுப்பாங்க. திருப்பி நம்ம தூக்கி கொண்டு போக மாட்டாங்க. அந்த பலம், அந்த சாதனை நம்ம பண்ணியே ஆகணும். பகவான் வந்து கொண்டு போவாங்க அப்படி, அதோட முட்டாள்தனம். நம்ம சாதனை தான் நம்ம கொண்டு போவோம். அந்த சாதனை பண்ணுறதுக்கு கருணை பகவான் கொடுக்கணும், சக்தி பகவான் கொடுக்கணும். சாதனை பணிவு வச்சு நடக்கும். சாதனையில் அகங்காரம் நடக்காது. அடுத்து சொல்லிட்டு இருக்காரு, ஓ பகவானே, உனக்கு முழுசாக நம்பியிருக்கேன். எனக்கே உன் கருணைக்கு உள்ள தகுதி கிடையாது. பட் இப்போது நான் இந்த பௌத்திக உலகத்துக்கு வாழி பயந்து எனக்கு நேற்று யாரை கேட்டார், என்ன பயம் இருக்குன்னு சொல்லி. என்ன பயம்? நான் சொன்னேன், இப்படி பயம் சொன்னால் ஒரு விதமானது பயம் கிடையாது. சில பேருக்கு நோய்கள் வந்தால் பயம் இருக்குது, சில பேருக்கு வயசாகும் போகும்போது பயக்கூடுது, சில பேருக்கு சாவு சொல்லி பயம் இருக்குது, சில பேருக்கு இந்த சமுதாயத்தில் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க அதுக்கு வேண்டி பயம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பயம் இருக்குது. பயம் இப்படிப்பட்ட பயம் இருக்குல்ல, இல்லை எனக்கு பயமே கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. வாயில் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை வரும்போது பயம் வருது. பட் எப்போ நம்ம சரணாகதி சரியாக இருக்குமோ, எப்போ நம்ம பகவான் பக்தி சொல்லிட்டு இருக்கோமோ, ஒரு பக்தனுக்கு முதலாவது அடையாளம் அபயம். பகவான் கருணை கிடச்சிருக்குச்சுன்னா முதல்ல நமக்கு பயம் போயிருக்கு, வாழ்க்கையில் பயமே இருக்காது. அப்போ நமக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருணை கிடச்சிருக்கு. இது முதலாவது அடையாளம் சொன்னேன், கடைசியாக சொல்லலை. எனக்கு பயமே கிடையாது, நான் பக்தியில் வந்தாச்சு, அப்படி ஒன்றும் கிடையாது. இன்னும் நிறைய இருக்குது. படிப்படியாக போகிறது படிங்க. சும்மா ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன வேணுமா பண்ணிகிட்டு இருக்கோம், கிருஷ்ணர் என்ன பண்ணால் சரி. கிருஷ்ணர் ஒன்றும் பண்ண மாட்டார். சரணாகத்தி நம்ம தான் எடுக்கணும். சரணாகத்தியில் முதல்ல பணிவு இருக்கணும், அதுக்கப்புறம் நான் எனக்கு உள்ள பாவம் விடணும், அதுக்கப்புறம் பகவான் நமக்கு பாலனை பண்ணிகிட்டு இருக்கிற எப்படி நம்ம மேலே கருணை காட்டிட்டு, ரெண்டாவது நம்ம பகவான் தாமம் போகிறதுக்கு நமக்கு பலம் கொடுப்பாங்க. பகவான் கருணை சொன்னால் என்ன? பகவான் நமக்கு பாலனை பண்ணுறது சொன்னால் வீட்டில் சாப்பாடு அனுப்புறது, நமக்கு துணி அனுப்புறதல்ல. பகவான் நமக்கு முதல்ல தன் தாமம் போகிறதுக்கு பலம் கொடுப்பார். ரெண்டாவது நமக்கு பயம் இல்லாத போல பண்ணிடுவார். அவர் கருணை இது. இனி நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? அந்த பகவான் கிருஷ்ணர் விட்டு எனக்கு இந்த சிருஷ்டியிலே யாருமே இந்த பௌத்திக உலகத்தில் வெளியில் எடுக்க முடியாது. அப்போ நம்ம பகவானுக்கு எப்படி நம்பி இருக்கணும்? நான் கடலில் முங்கிட்டு இருக்கேன், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கான், ஐயோ 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 சொல்லிட்டு இருக்கான். பட் ஒருத்தர் எனக்கு காப்பாற்றிடுவார். அந்த காப்பாற்றவங்கள மேலே எனக்கு எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, நன்றி, ஒரு இது இருக்கணும். அதே போல் பகவான் மேலே இருக்கணும். அவ்வளோ கோடிக்கணக்கான ஜீவன்களிலே
கோடிக்கணக்கான தேவி தேவதைகளில் நான் வந்து அந்த பகவான் கிருஷ்ணருக்கு நம்பியிருக்கேன், அவர் தான் விடுதலை கொடுப்பாங்க சொல்லி. உண்மை அதுதான். பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு நாமம் முக்குந்தா. முக்குந்தா சொன்னால் யாரும் முக்தி கொடுப்பான். முக்தி ததாதீதி தேவம் முக்குந்தக. நிறைய தேவி தேவதைகள் இருக்கான், நிறைய பூஜைகளை சொல்லியிருக்கான். இந்த பூஜை பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. இப்போ இந்த எதோ நடந்தது, எல்லாம் குளிக்க போனாங்க அங்கேயே கும்பமேளா. என்ன கிடைக்கும்? எந்த தேவி தேவதைக்கு பூஜை? இந்த உலகத்தில் உள்ள உங்களுக்கு செல்வம் ஏதோ இது கொடுத்துடுவான். நம்ம ஒரு தேவி தேவத்தை யாருக்கிட்டேயோ எதுவுமே வாங்கினா வரமாயிட்டு கேட்கல, பூஜை பண்ண அதுக்கு பலனாயிட்டு எதிர்பார்க்கல. அதெல்லாம் கடன் தான். அந்த கடன் தீர்க்கறதுக்கு வேண்டி திருப்பி பெருவிகள் எடுக்கணும். பட் பகவான் திருப்பாதத்திலே நம்ம சரண் எடுத்தா பகவான் நமக்கு இந்த என்ன சொல்கிறது இதில் விடுதலை பண்ணிடுவாங்க. கடத்தில் இந்த பெருவி சாவு என்ன இந்த கடனில் இருக்கோம். நம்ம ஒரு மாதிரி கடன் தானே. இந்த உலகத்தில் திரும்பி திரும்பி பெருவி எடுத்துகிட்டு இருக்கோம், இறந்துட்டுருக்கோம், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போ இது ஒரு கடன். பகவான்ಗೆ சரண் எடுக்கும்போது நமக்கு இந்த பௌத்திக உலகம்னு சொன்னால் கடத்தில் வெளியில் எடுத்துடுவாங்க. இனி அதுக்கு இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும், எல்லாம் விட்டு பகவான் பாதத்தில் போகணும். எல்லாம் விட்டுருதுச்சுன்னா எல்லா விதமான பௌத்திக பற்றுதல், பௌத்திக ஆசைகள் விட்டுறது. வீடு விட்டு ஓடுறது சொல்லலை, கடமை விட்டு ஓடுறது சொல்லலை. அர்ஜுனன் சொன்னால் நான் வந்து போகிற சண்டை போட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். பகவான் என்ன சொன்னார், உன் கடமை நீ செய், பலன் எதிர்பார்க்காது, பௌத்திக பற்றுதல் விடு. பகவத்கீதை சரியாக புரியணும். நம்ம பகவத்கீதை வேறு சேல்ஸ் பண்ணுறது படிச்சிருக்கோம். பகவத்கீதை சேல்ஸ் பண்ணுறதுக்கால முதல்ல நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு. அர்ஜுனன் ஒரு நல்ல மகன், அர்ஜுனன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கணவன், அர்ஜுனன் ஒரு நல்ல அப்பா, அர்ஜுனன் ஒரு நல்ல சிஷ்யன் தன் குரு துரோணாச்சாரியக்கு. அர்ஜுனன் ஒரு நல்ல அடி பண்ணுறது அவன் போல யாரும் அடி பண்ண முடியல. அவன் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது பாண்டவருக்கு, அர்ஜுனனுக்கு. பட் வந்து ஓடி போகிறது பகவான் எங்கேயுமே சொல்லலாம். பகவான் சொன்னது, உன் கடமைகள் எனக்கு சரண் எடுத்துகிட்டு பண்ணிச்சிரு. வந்து எல்லாம் விடுறது சொன்னால் இந்த நான் எனக்குள்ளது நான் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அந்த பாவம் விட்டு நான் பகவானுக்கு நித்தியதாசன், பகவானுக்கு தான் எனக்கு சுவாமி, அந்த பாவம் வைக்கிறது. பகவான் தான் ஜெகநாதா. நீ அடுத்து வந்து எல்லாமே பகவான் உனக்குள்ளது, எனக்குள்ளது ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஒரு வேலைக்காரன், ஒரு காவல்காரன் போல எனக்கு கடமை பண்ணிட்டு இருக்கேன். அது என் வீடு இருக்கலாம், என் நண்பர் இருக்கலாம், என் கடமைகள் இருக்கலாம். நான் உன் வேலைக்காரனாகி பண்ணிட்டு இருக்கேன். என் திருப்திக்கு எல்லாம் உன் திருப்திக்கு. இப்படி வந்து இனி கடைசியாக இந்த கீர்த்தனையில் சொல்லிட்டு இருக்காரு, பகவானே என் அபராதங்களை மன்னிச்சுட்டு சொன்னால் இனி நான் அபராதம் பண்ண மாட்டேன். இதுவரை என்ன தவறு பண்ணேன் அது நடந்தாச்சு, அது மட்டும் தயவு செய்து மன்னிச்சுடு. இனி முதல் நான் அந்த எப்போவுமே பிராயஷ்சித்தம் சொன்னால் என்ன, இல்லை அபராதம் நம்ம விட்டுறது சொன்னால் என்ன, நம்ம அடுத்த அந்த தவறு பண்ணக்கூடாது. பண்ணியிருக்கலாம். மன்னிப்பு கேட்கறது சொன்னால் என்ன, மன்னிப்பு கேட்டால் அதே தவறு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படியே பகவான்கிட்ட அபராதம் பண்ணி திருப்பி அபராதம் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுக்கு மன்னிப்பு கேட்கறது பிராயஷ்சித்தம் சொன்னால் இதுவரை என்ன பண்ணோம் அதுக்கு மன்னிப்பு கேட்டு அடுத்து அந்த மாதிரி அபராதம் பண்ணாமல் எனக்கு நாமத்தில் ருசி கொடுத்துடு சொன்னால் அங்கே கிளியராக சொல்லிட்டு இருக்காரு. பகவான் நாமம் பண்ணாதான் நமக்கு அந்த பகவான் தாமத்துக்கு போகிறதுக்கு தகுதி கிடைக்கும் எல்லாமே. அப்போது பகவானே நான் வந்து அபராதம் இல்லாமல் உன் திருநாமம் பண்ணணும், அந்த ஒரு கடைசியை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இந்த முதலாவது கீர்த்தனை அறிபோல் தான் ரத்னா.